அவங்க ஒரே நேரத்தில் வைக்க முடியுமா? வச்சு எடுக்க முடியுமா? அவங்க கஷ்டம். எல்லாரையும் என்னுடைய சினிமா மூலமாக நான் சந்தோஷப்படுத்திகிட்டு இருப்பேன். இன்று போய் நாளை வா அப்படி நான் எடுத்த படம் 30 வருஷம் ஆனால் கூட எல்லோரும் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இப்போ கூட வந்து எல்லாம் லைக் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என் சன்னை வச்சு அந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் சன்னும் வந்து ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ திடீர்னு புஷ்பா கந்தசாமியும் ராமநாராயணும் அவர்களும் வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கு முன்னால் ஒருத்தர் வந்து ரைட்ஸ் வேணுங்கும் போது, இல்லைங்க என் சன்னுக்காக வச்சுருக்கிறேன், அவனுக்கு ஒரு நல்ல படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கள்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, என்னென்னா ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்னா, ப்ரொடியூசர் வந்து நெகட்டிவ் வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டாரு, அந்த நெகட்டிவ் ஹோல்டர்கிட்ட வாங்கி வச்சுருக்கோம். நான் சொன்னேன், தெலுங்கு நான் தான் கொடுத்துருக்கிறேன், ஹிந்தி நான் தான் கொடுத்துருக்கேன், கன்னடம் நான் தான் கொடுத்துருக்கேன். அப்படி ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர் உயிரோடு இருக்கார், அந்த நேரத்தில் அவர் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கணும். இல்லைனா நெகட்டிவ் ஹோல்டர் இருந்தார், அவர் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ 2 பேருமே செத்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு கூட எங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவங்கெல்லாம் ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணல? அதனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கி திருட்டுத்தனமாக எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களே கொடுத்த பேட்டியில் அவங்களே சிக்கிட்டாங்க. ஏன்னா சந்தானம் ஒரு பேட்டி, அந்த டைரக்டர் ஒரு பேட்டி, அதில் நடித்தவங்கெல்லாம் பேட்டி, ஒவ்வொருத்தர் பேட்டிலையும் அதுதான் இன்று போய் நாளைவாக தான் எடுத்திருக்காங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ராம்நாராயண் ஒரு ஆள் மட்டும் இல்லை இது கதையே வேறு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோர்ட்லேயும் அதுதான் சொன்னாங்க. ஆனால் இந்த ஃப்ளாட் மேலே தான் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷில் வந்தது, பத்திரிக்கையில் வந்தது பார்த்துட்டு கோர்ட்டில் வந்து இல்லை நீங்கள் அவர் பேரை போடுங்க, ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னால் சேர்த்துனா 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ சேர்த்துங்க. அப்படி இல்லை அவருக்கு உங்கள் கதை வேறு, அவர் கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோம்னா அது அப்புறம் பேர் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கேஸ் கண்டினியூ கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அதனால் இப்போ கேஸ் கண்டினியூ ஆகுது. நடுவில் வந்து ரூமர் கிளப்பி விட்டாங்க, யாரோ இவங்க உதயநிதி வந்து பேசினார், இவங்க பேசினாங்க, அவங்க பேசினாங்க, இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி கை மாறிடுச்சுட்டு ஒத்த பைசா யாருக்கிட்டே எதுவுமே நான் ஒன்றும் வாங்கலை. அதனால் கேஸ் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நான் வந்து எப்படி உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மக்கள் பூரா தெரிஞ்ச சமாச்சாரம். அதனால் கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து நான் நல்லபடியாக சக்ஸஸ் ஆவேன். இல்லைங்க, அதை அவங்க வந்து பேசிட்டுங்க. இனிமேல் வேறு வழியில் நஷ்டீடு தானே கேட்டாகணும், வேறு என்ன சான்ஸ் இருக்குது நீ? ஏன்னா இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கில் 2 லாங்குவேஜில் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பையனை வச்சு. இனிமேல் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு இது பண்ண முடியாது. ஏன்னா 30 வருஷத்துக்கு மைண்டில் இன்னும் நின்றுருக்காங்க போது இப்போ வந்து இந்த படமும் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுவும் பரவாயில்லாமல் ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உடனே மறுபடியும் நான் எடுக்க முடியாது. ஸோ என் சன்னுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் டைம் எடுத்து எதாவது பண்ணணும். அதுக்குள்ளே அவன் உருவமெல்லாம் கொஞ்சம் மாறும். அதனால் வேறு ஏதாவது படம் வச்சு தான் செய்யணும். ஸோ பேச்சுவார்த்தைக்கு வந்தால் சினிமாங்கிறத தான் பாருங்கள். முதலே வேறு மாதிரி ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒருத்தர் பார்க்க வேண்டியிருக்குமேங்கிற ஒரு காரணத்துக்கு அவங்க அதை நினைக்கல. அவங்களுடைய பொசிஷனுக்கு நம்ம யார் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க காசு தான் முக்கியமாக இருந்தது, வேறு எதுவுமே யோசிக்காதனால இனிமேல் அவங்க எப்படி வெளியே தலையை காட்டிட்டு சுற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் சார், எனக்கு இப்படி ஒன்று வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலே யாருக்குமே எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்புறம் இத்தனை சங்கங்கள் இருக்குது, இத்தனை அமைப்பெல்லாம் இருக்குதுல்ல. இது வந்து அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து உட்காந்து ஏதாவது ஒன்று பேசலை அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு முடிவே வராது. இது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு ரைட்டு சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இது தான். அதனால் இது ரொம்ப அசிங்கமான சமாச்சாரம். இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இது பண்ணாலே ரொம்ப அசிங்கமான ஒரு சமாச்சாரம். சொல்லியாச்சுங்க. ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க விட்னஸ் ஆகியிருக்காங்க. அதனால் அவங்ககிட்டையும் நான் அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அதனால் அவங்களுக்கும் உண்மையெல்லாம் தெரியும். எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க பிரச்சனை முடிஞ்சா போதும்.